அடடா, செம்மையான கலெக்ஷன், சூப்பரான குவாலிட்டி, பட்ஜெட் பிரைஸ்ல ஒரு ஃபுல் ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகின்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த கிளியரன்ஸ் இல்ல 10 to 20% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை அள்ளிச்செல்ல வாங்க. ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories, மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனன் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மீண்டும் முக்கிய நிகழ்வுகள். தனித்தமிழ் இயக்கம் நடத்திய சிலப்பதிகார விழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு. தனித்தமிழ் இயக்கம் நடத்திய சிலப்பதிகார விழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: புதுச்சேரி அரசு தமிழ் வளர்ச்சித்துறை ஒன்றை அமைக்க வேண்டும். பெயர் பலகை தமிழாக்கம் செய்யாத வணிகர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை புதுச்சேரி அரசு எடுக்க வேண்டும். மும்மொழி திட்டத்தால் தமிழ் மொழி புறக்கணிக்கப்படாமல் காக்க வேண்டும். எல்லா வகுப்புகளிலும் தமிழ் பயிற்று மொழியை நடைமுறைப்படுத்த வேண்டும். புதுச்சேரி தெருக்களுக்கு நீண்ட காலமாக உள்ள பிரெஞ்சு பெயர்களை மாற்றி சங்ககால தமிழ் புலவர்களின் பெயர்களை இட வேண்டும். அடிமைத்தனத்தின் சின்னங்களை கைவிட வேண்டும். அரசு நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டுமே இசைக்க பெற வேண்டும். ஆண்டுதோறும் சிலப்பதிகார விழா நடத்தும் வகையில் தனித்தமிழ் இயக்கத்திற்கு கடற்கரை காந்தி திடலை கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும். இவ்வாறு தமிழ் மல்லன் தனித்தமிழ் இயக்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் இந்திய துணை பிரதமர் தியாகி பாபு ஜெகஜீவன் ராமின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் அமைச்சர்கள் VP சிவக்கொழுந்து, ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மறைந்த முன்னாள் இந்திய துணை பிரதமர் தியாகி பாபு ஜெகஜீவன் ராமின் நினைவு நாள் விழா புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் தாகூர் கலைக்கல்லூரி பின்புறம் நுழைவு வாயில் அருகில் அமைந்துள்ள அவரது திரு உருவ சிலைக்கு அமைச்சர்கள் VP சிவக்கொழுந்து மற்றும் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
மேலும் செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் இயக்குனர் சுரேஷ் ராஜ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் விழா செல்வ கணபதி MP தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் பாரதிய ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இன்று நடைபெற்றது. லாஸ்பேட்டை ஐயனார் கோவில் அருகில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜக MP செல்வ கணபதி கலந்து கொண்டு தேசத்தின் முன்னோடி தலைவருக்கு மலர் தூவி மரியாதை செய்து வணங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் தலைவர் பன்னீர்செல்வம், மூர்த்த பாஜக நிர்வாகிகள் செல்வா, அசோகன், நமச்சிவாயம், அண்ணாமலை, திருமால், சுரேஷ், தயாளன், பாலன் மற்றும் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அம்மன் கோவில் வீதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணி துவக்கம், பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியில் உள்ள அம்மன் கோவில் வீதியில் சிதலமடைந்த பழைய சிமெண்ட் சாலையை அகற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுறமும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு சார்பில் துவங்கப்பட்டுள்ளன. இதனை ஒட்டி நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி MLA கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழகத்தின் நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், மூர்த்தோர், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை விரைவில் நிறைவேற்ற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புனித பிரான்சிஸ் சவேரியார் அருள் தலம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகர் பகுதியில் அமைந்துள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் அருள் தலம் ஆண்டு திருவிழா நேற்று சிறப்பாக துவங்கியது. இதனை முன்னிட்டு ஜூலை 5ஆம் தேதி மாலை 6 மணியளவில் திருப்பலி மற்றும் கொடியேற்ற நிகழ்ச்சி பக்தி உணர்வுடன் நடைபெற்றது. பங்கு தந்தையார் தலைமையில் நடைபெற்ற திருப்பலிக்கு பிறகு திருவிழா கொடி ஏற்றப்பட்டு விழா துவங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆராதனையில் ஈடுபட்டனர். கொடியேற்றத்துடன் ஆண்டு திருவிழா துவங்கி உள்ள நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் இந்தியன் வங்கி அதிகாரிகளை கண்டித்து வங்கி வாடிக்கையாளர்கள் மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்தினார்கள். புதுச்சேரி அகில இந்திய வங்கி மற்றும் வங்கி சாரா வாடிக்கையாளர் நலன் மற்றும் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் இந்தியன் வங்கி நிர்வாகத்தின் செயல்பாடுகளை கண்டித்து இன்று புதுச்சேரி கொக்கு பார்க் சிக்னல் அருகில் உள்ள இந்தியன் வங்கி மண்டல அலுவலகத்திற்கு முன்பு மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெற்றது. இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வங்கி நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வாடிக்கையாளர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். வங்கி அதிகாரிகள் சர்ஃபேசி சட்டத்தை முறையாக பின்பற்றாமல் வாடிக்கையாளர்களின் சொத்துக்களை சட்டவிரோதமாக ஏலம் விடுவதை தடுக்க வேண்டும், குறிப்பாக சொத்து மதிப்பை வேண்டுமென்றே குறைத்து காட்டுவது மற்றும் நள்ளிரவு 1 மணி வரை ஏலம் நடத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியன் வங்கி அதிகாரிகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் உத்தரவுகளை முறையாக மதிக்க வேண்டும். வாடிக்கையாளர்கள் நலன் கருதி அறிவிக்கப்படும் சலுகைகளை வழங்க மறுக்கும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாடிக்கையாளர்களின் அனுமதியின்றி அவர்களின் வங்கி கணக்குகளில் இருந்து GST, சர்சார்ஜ், பராமரிப்பு கட்டணம் மற்றும் குறைந்தபட்ச இருப்பு தொகை என்ற பெயரில் தன்னிச்சையாக பணம் பிடிப்பதை நிறுத்த வேண்டும். சிறு மற்றும் குறு தொழில்களை ஊக்குவிக்க வேண்டிய வங்கி நிர்வாகம் தற்பொழுது வாடிக்கையாளர்களை ஒரு கந்துவட்டி கும்பல் போலவும் சொத்து புரோக்கர்கள் போலவும் நடத்துவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். நீதிமன்ற தடை உத்தரவு இருக்கும் சொத்துக்களை ஏலம் விடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். கல்விக்கடன், ஸ்டார்ட் அப் மற்றும் முத்ரா ஆகிய கடன்களை தடையின்றி இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும். மேலும் வங்கியின் ரசீதுகளை தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது.
வங்கி வாடிக்கையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் நிர்வாகத்தின் அத்துமீறல்களை கண்டித்தும் நடைபெற்ற இந்த போராட்டம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. லயன்ஸ் சங்க புதிய தலைவர் பொறுப்பேற்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. பாண்டிச்சேரி லயன்ஸ் காஸ்ட்ரோபாலிட்டன் சங்கத்தின் புதிய தலைவராக ஸ்ரீதர் பிள்ளை பொறுப்பேற்கும் விழா அண்ணா சாலையில் அமைந்துள்ள அபிராமி ஹோட்டலில் விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கல்வி அமைச்சர் SP சிவக்குமார், தமிழ் சங்க தலைவர் முத்து, கண் அறுவை சிகிச்சை நிபுணர் ஜெகதீஷ், காஷ்ம படத்தின் முன்னாள் தலைவர் GV கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் சங்க செயலாளர் வேங்கடம், பொருளாளர் சிவக்குமார், மதிவாணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் திரளான லயன்ஸ் சங்க உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இவ்விழாவில் புதிய தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை சாரோன் முதியோர் இல்லத்திற்கு ரூபாய் 10,000 நன்கொடையாக வழங்கினார். அதேபோல் சங்கத்தின் சார்பில் மளிகை பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டன. மேலும் புதுச்சேரி ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள ஐயப்பன் சேவா சங்கத்தின் திருப்பணி நிகழ்விற்காக மதிவாணன் ரூபாய் 10,000 மதிப்புள்ள காசோலையை வழங்கினார். இவ்விழாவில் தமிழ் சங்க தலைவர் முத்து அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அதேபோல் வாழ்நாள் சாதனையாளர் விருது மருத்துவர் ஜெகதீஷ் அவர்களுக்கு, தொழிலதிபர் மணநாதன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சி சமூக பணிக்கான லயன்ஸ் சங்கத்தின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் பார்த்திபன் நினைவஞ்சலி மற்றும் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பளுதூக்கும் சங்கம் சார்பில் சர்வதேச பயிற்சியாளர் பார்த்திபன் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டி மற்றும் பரிசு வழங்கும் விழா நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, முதலியார்பேட்டை காவல் நிலைய காவல் ஆய்வாளர் இனியன், மனிதநேய மக்கள் கட்சியின் விநாயகம், சார்பதிவாளர் சிவகாமி, இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், நோட்டரி வழக்கறிஞர் செந்தில், முதலியார்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் தங்கமணி மற்றும் பார்த்திபன் அவர்களின் மகன் பிரதீப் ஆகியோர் கலந்து கொண்டனர். பளுதூக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில பளுதூக்கும் சங்கம் செய்திருந்தது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு, மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு, கூலர் ஃப்ரிட்ஜ் வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு, தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு. தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. கோடை வெயிலில் மக்கள் அவதிப்படாமல் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பெற காமராஜர் நகர் தொகுதியில் புதிய RO நிலையம் தடையின்றி குடிநீர் கிடைக்க பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் LJKவின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA. கோடை வெயிலில் மக்கள் அவதிப்படாமல் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பெற காமராஜர் நகர் தொகுதியில் புதிய RO நிலையம் தடையின்றி குடிநீர் கிடைக்க பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA. கடுமையான கோடைகாலம் மற்றும் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் காமராஜர் நகர் தொகுதி மக்கள் எந்தவித இடையூறுமின்றி சுத்தமான குடிநீரை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெயில் காலத்தில் தொகுதி மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு LJK தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA முதற்கட்டமாக புதிய அதிநவீன RO குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார்.
போதிய பொருளாதார வசதியின்றி தவித்த புதுச்சேரி பழங்குடியின மாணவி சித்ரா மற்றும் ராஜகுரு ஆகியோரின் இல்லத்திற்கே நேரில் சென்று ரூபாய் 1.50 லட்சத்திற்கான காசோலையை வழங்கி பாராட்டினார் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ. போதிய பொருளாதார வசதியின்றி தவித்த புதுச்சேரி பழங்குடியின மாணவி சித்ரா மற்றும் ராஜகுரு ஆகியோரின் இல்லத்திற்கே நேரில் சென்று ரூபாய் 1.50 லட்சத்திற்கான காசோலையை வழங்கி பாராட்டினார் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ. வறுமை கல்வியை முடக்கலாம், ஆனால் விடாமுயற்சியை அல்ல. நீட் தேர்வில் சாதனை படைத்தும் போதிய பொருளாதார வசதி இல்லாததால் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாமல் தவித்தார்கள் புதுச்சேரி கோர்க்காடு பழங்குடியின மாணவி சித்ரா மற்றும் கரிக்கலாம்பாக்கம் மாணவர் ராஜகுரு. இந்த சூழ்நிலையை அறிந்த கணமே மாணவியின் இல்லத்திற்கே நேரில் விரைந்தார் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின். கல்லூரி படிப்பிற்காக ரூபாய் 1.50 லட்சத்திற்கான காசோலையை நேரடியாக வழங்கி பொருளாதார சுமையை குறித்து எந்தவித கவலையும் கொள்ளாமல் நன்றாக படித்து மருத்துவராக வேண்டும் என்று உருகி வாழ்த்தினார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு பிரச்சார ஆட்டோ வாகனங்கள் மூலம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்கள் உள்ள கிராமங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 6/7/2026 அன்று காலை 9:30 மணிக்கு புதுச்சேரியில் உள்ள சுகாதார இயக்குநரக வளாகத்தில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு பிரச்சார ஆட்டோ வாகனங்களை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாதன் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது துணை இயக்குனர் டாக்டர் சமிமுனிஷா பேகம், துணை இயக்குனர் டாக்டர் உமாசங்கர், உதவி இயக்குனர் டாக்டர் முருகன் மற்றும் மலேரியா தொழில்நுட்ப பிரிவு அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மழை காலம் துவங்க உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலும் சுற்றுப்புறங்களிலும் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை இயக்குனர் கேட்டுக்கொண்டுள்ளார். மழை நீரானது வீட்டை சுற்றி வீணாக கிடக்கும் பயன்படுத்தப்படாத டயர்கள், உடைந்த பாத்திரங்கள், நெகிழி கப்புகள், தேங்காய் ஓடுகள் மற்றும் சிமெண்ட் தொட்டிகள் போன்ற பொருட்களில் தேங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. இத்தகைய தேங்கி நிற்கும் தூய்மையான நீரில்தான் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய ஏடிஸ் கொசுக்கள் மிக அதிவேகமாக இனப்பெருக்கம் செய்கின்றன. கொசுக்கள் உற்பத்தியாவதை தடுக்க, டெங்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுத்து டெங்கு இல்லாத புதுச்சேரியை உருவாக்க பொதுமக்கள் அனைவரும் தங்கள் வீட்டை மட்டுமின்றி சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு அரசு எடுக்கும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை இயக்குனர் அவர்கள் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியுள்ளார். மேலும் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு இன்னிசை பட்டிமன்றம், விழிப்புணர்வு நாடகம், FM ரேடியோக்கள் மூலம் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி, கேபிள் டிவிகள் மூலம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை விளம்பரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் மற்றும் அலைன் பிரான்சிஸ் இணைந்து நடத்திய ஹபிபி திரைப்படத்தின் வெற்றி விழா புதுச்சேரி அலைன் பிரான்சிஸ் அரங்கில் நடைபெற்றது. முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்களின் சங்கம் மற்றும் அலைன் பிரான்சிஸ் இணைந்து நடத்திய ஹபிபி திரைப்படத்தின் வெற்றி விழா புதுச்சேரி அலைன் பிரான்சிஸ் அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்களின் சங்கத்தின் செயலாளர் தோழர் பச்சையம்மாள் தலைமை தாங்கினார். சங்கத்தின் பொருளாளர் தோழர் பக்தவக்ஷலம் வரவேற்புரையாற்றினார். விழாவில் அலைன் பிரான்சிஸ் புதுச்சேரியின் இயக்குனர் லொராண்ட் ஜாலிகு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக மறைந்த திரைக்கதை மன்னன் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலி உரையை முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் துணை செயலாளர் தோழர் லெனின் பாரதி நிகழ்த்தினார். தொடர்ந்து ஹபிபி திரைப்படம் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் லியாகத் அலி, ஹேமாவதி, சமூக ஆர்வலர் அன்வர் அலி மற்றும் நடிகர் பாண்டி ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டு படத்தின் படைப்பு திறன் மற்றும் சமூக பங்களிப்பு குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். திரைப்படத்தின் இயக்குனர் மீரா கதிரவன் ஹபிபி படத்துக்கான தனது பயண அனுபவங்களை விவரித்தார். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக துணை செயலாளர் தோழர் மதுமிதா நன்றி உரை வழங்கினார்.
விழாவிற்கான ஏற்பாடுகளை முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் நகர கிளை, மண்ணாடிப்பட்டு கிளை, லாஸ்பேட்டை கிளை, பாகூர் கிளை மற்றும் மாணவர் கிளை நிர்வாகிகள் ஒருங்கிணைத்தனர். புதுச்சேரியில் வேல் முருகன் எலக்ட்ரிகல்ஸின் துணை நிறுவனமான பிலிப்ஸ் ஸ்மார்ட் லைட் ஹாப்பின் பிரத்யேக ஷோரூமை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் உள்ள வேல் முருகன் எலக்ட்ரிகல்ஸின் துணை நிறுவனமான பிலிப்ஸ் கம்பெனியின் ஸ்மார்ட் லைட் ஹாப் பிரத்யேக ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய பிலிப் ஸ்மார்ட் லைட் ஹாப்பை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இவருடன் அமைச்சர் சிவக்கொழுந்து, தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் வேல்முருகன், எலக்ட்ரிகல்ஸ் நிர்வாகிகளான குஞ்சிதம், வேல்முருகன், வசந்த முருகன், பிலிப்ஸ் நிறுவனர் ஜெகதீஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். தொழில் வணிகர்கள், வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். இங்கு உலகத்தரம் வாய்ந்த பிலிப்ஸ் நிறுவனத்தின் சுழலும் வண்ண விளக்குகள் மற்றும் பிலிப்ஸ் உயர்தர சோலார் வீட்டு உபயோக விளக்குகள், பிலிப்ஸ் நிறுவனத்தின் நவீன லைட், LED பல்பு வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. வில்லியனூரில் பாஜக தொகுதி தலைவர் தாமரை செல்வம் தலைமையில் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனரும் தலை சிறந்த தேச பக்தருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் விழா பாஜகவினரால் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. நவீன இந்தியாவின் ஒற்றுமைக்கும் தேச வளர்ச்சிக்கும் அவர் ஆற்றிய அரும் பணிகளை போற்றி பாஜக தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அருகே டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. வில்லியனூர் பாஜக தொகுதியின் தலைவர் தாமரை செல்வம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன், மங்களம் தொகுதியின் பொறுப்பாளர் கண்ணபிரான், வில்லியனூர் மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன் உட்பட ஏனைய மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். உருவையாறு அரசு கிளை நூலக மேம்பாட்டு பணிக்கு பூமி பூஜை MLA ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உருவையாறு அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையால் ரூபாய் 24,33,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் நூலக மேம்பாட்டு பணிகளுக்கான திட்டத்தை அரசாணை பெறப்பட்டதை தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியின் ஆசியுடன் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து நூலக மேம்பாட்டு பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா IAS, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளநிலை பொறியாளர் சண்முகப்பிரியா, முன்னாள் சேர்மன் பாலமுருகன், அரியூர் NR காங்கிரஸ் பிரமுகர் கண்ணபிரான், APC சங்கர் உள்ளிட்டோர் மற்றும் கிராம பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் ஜெயராம் நகர் பகுதியில் புதிய மின் மாற்றியினை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார்.
அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி ஜெயராம் நகர், அம்பேத்கர் நகர் ஆகிய பகுதிகளில் நீண்ட நாட்களாக மின் பற்றாக்குறை காரணமாக அவ்வப்பொழுது மின் தடை ஏற்பட்டு வருகின்றது. இதனை சரி செய்யும் விதமாக 315 கிலோவாட் மின் மாற்றியினை 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டு அதன் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் பூமி பூஜை செய்து மின் மாற்றியினை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் பேட் பகுதியில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பேட் பகுதியில் போத்தியம்மன் கோவில் அருகில் 4.39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எல் வடிவ வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் மணவெளி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.